ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசினி டெய்லர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லைனிங் ப்ளவுஸில் ஹெம்மிங் பண்ணாமல் எப்படி தைக்கிறது, அதுவும் ஹெம்மிங் பண்ண மாதிரி எப்படி தைக்கிறது. என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வெட்டியாச்சு, அதோட ஃப்ரண்ட் பீஸு தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் தைக்கும்போது இப்போ நெக் வெட்டி வச்சுருக்கோம், அதுக்கு உள்ள ஒரு பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம். அந்த பீஸ் வந்து இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன், பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு. அதாவது ப்ளவுஸ் லைனிங் வெட்டிட்டு மீதி துணி இருக்கும், அந்த துணியில் அந்த நெக்குக்கு தகுந்த ஒரு லைனிங் பீஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கிறோம். ப்ளவுஸ் பீஸோட அடிப்பக்கம் இந்த லைனிங்கை, அதாவது கட் பண்ண லைனிங், இப்போ நம்ம கட் பண்ணோம்ல ஒரு பீஸு, அந்த பீஸ் அதில் வச்சுட்டு, அதுவும் ப்ளவுஸ் பீஸோட அடிப்பக்கம், அதுக்கு மேலே அந்த ப்ளவுஸோட லைனிங் வைக்க போகிறோம். அதாவது ப்ளவுஸ் பீஸோட வெளிப்பக்கம் நல்ல பக்கத்தில் இப்போ லைனிங் வைக்கிறோம், கெட்ட பக்கத்தில் அந்த பீஸ் வச்சுருக்கோம். வச்சுட்டு எப்போவும் போல் எல்லாரும் இப்படி தான் தைப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பீஸ் நம்ம இப்போ வச்சுருக்கோம். அது நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியத்துவம். இப்போ ரெண்டாவது பீஸும் அதே மாதிரி பாருங்கள் எப்படி வைக்கிறோன்னு. நான் எப்போவுமே அந்த உள்ளுக்குள்ளே வைக்கிற அந்த ஒரு லைனிங் குட்டி பீஸ் இருக்குல்ல, அது வந்து நெக்கிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி தான் வைப்பேன். ஏன்னா நம்ம ஷோல்டர் தைக்கும்போது ரொம்ப திக்னஸ் ஆயிரும், அதுக்காக கொஞ்சம் லைட்டாக இறக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் ப்ளவுஸ் நல்லா இருக்காது. இப்போ நம்ம தைக்கிறது வந்து நம்ம ப்ளவுஸ் போடும்போது லைனிங் பீஸ் வெளியவே வராது. அதாவது ப்ளவுஸ்க்கு மேலே ஸ்டிச்சே போட வேண்டாம், எந்த வித ஸ்டிச்சும் இல்லாமல் லைனிங் பீஸ் வெளியே வராது. இப்போ நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் வந்து அமுக்கடி போடுவோம். எப்போவுமே லைனிங் பீஸ் மேலே அமுக்கடி போடுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உள்ளே வச்ச லைனிங் பீஸை வெளியே எடுத்துடுறோம். அதாவது வெளிப்பக்கம் எடுத்துக்கணும், வெளியே உள்ள லைனிங் பீஸையும் வெளிப்பக்கம் எடுத்துக்கணும். 2 லைனிங் துணியும் ஒரு பக்கம் வந்துடணும், ப்ளவுஸ் பீஸு ஒரு பக்கம் போயிடணும். அந்த மாதிரி வச்சு அமுக்கடி அடிக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் அதில் காமிச்சிருக்கேன். அந்த லைனிங் பீஸை வெளியே எடுத்தாச்சா, அதே மாதிரி இந்த லைனிங் பீஸ் 2 லைனிங் பீஸும் ஜாயிண்டில் இருக்கணும், ஒட்டுற மாதிரி வச்சு இப்போ அமுக்கடி போடுறோம். ஃப்ரண்ட் தைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தையல் வந்து வெளியவே தெரியாது. உள்ள பீஸ் வெளியே உள்ள பீஸ் ரெண்டும் இப்படி இருக்கும். ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தாலே அந்த லைனிங் வந்து வெளியவே வராது. ப்ளவுஸ் எப்படி தான் டைட்டாக போட்டாலும் அந்த லைனிங் வந்து வெளியே தெரியாது. எப்படி ஹெம்மிங் பண்ணுற ப்ளவுஸ் எப்படி இருக்குமோ அதை மாதிரியே இருக்கும். எல்லாரும் வந்து பழைய ஆட்கள்லாம் ஹெம்மிங் பண்ணி தான் ப்ளவுஸ் போடுவாங்க. இப்போ எல்லாமே மாறிப்போச்சு, யாருமே ஹெம்மிங் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க அம்மா, பாட்டி, நீங்கள் எல்லாருக்கும் தைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்புவாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியே ப்ளவுஸ் போட்டு வரும்போது பார்த்தா தெரியும், எல்லாரோட முதுகுலையும் ஸ்டிச் இருக்குது. அந்த ஸ்டிச்சே இல்லாமல் எப்படி ப்ளவுஸ் தைக்கணுங்கிறது தான் நான் சொல்கிறது.
இப்போ வந்து பேக் பீஸ் தைக்க போகிறோம். அதுக்கு வந்து லைனிங் வந்து பீஸ் அதே கலரில் இல்லை, பட் அதில் கொஞ்சம் டார்க் கலரில் தான் கிடச்சிது. அதனால் அந்த டார்க் கலர் வச்சு நான் வச்சு பார்க்குறேன். அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். டார்க் கலர் போடலாம், நம்ம முதுகில் ஒட்டி தான் ப்ளவுஸ் இருக்க போது, அதனால் உள்ளே கொஞ்சம் டார்க் கலர் இருந்தாலும் வெளியே தெரியாது. வச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம அதை வச்சு தைச்சிடலாம். இப்போ நான் வந்து அது நகண்டு வராமல் இருக்கிறதுக்கு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு உள்ள பீஸை இறக்கி வச்சுருப்பேன். கரெக்டாக வச்சு தைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டராக ஒரு ஸ்டிச் போட்டோம்னா அந்த துணி வந்து சென்டர் பொசிஷனில் அப்படியே இருக்கும், மாறாது. இப்போ வந்து லைனிங் பீஸ் ஆல்ரெடி லைனிங்கில் நெக் வெட்டி வச்சுருக்கோம், அந்த லைனிங்கை அதில் வைக்கிறோம். எல்லாருமே இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவீங்க, ஆனால் உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் லைனிங் பீஸ் வைக்கிறது தான் இந்த ப்ளவுஸோட ஸ்பெஷலே. நெக் வெட்டிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பேக் பீஸுக்கு, அதாவது நம்ம வந்து நெக்குக்காக பிசர் வெட்டிக்கிறோம். பேக் பீஸுக்கும் ஃப்ரண்ட் பீஸுக்கு பண்ண மாதிரியே அந்த லைனிங்கு உள்ளே இருக்க லைனிங்கையும் வெளியே எடுத்துடுறோம். நீங்கள் அப்படியே லைனிங் உள் பக்கமாக ப்ளவுஸ்க்கு பின்னால் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி உள் பக்கமாக வச்சு தைச்சிட்டிங்கன்னா அது நார்மலாக எப்போவும் போல் ப்ளவுஸ் போடும்போது லைனிங் வெளியே தள்ள தான் செய்யும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த லைனிங் வந்து வெளியே வராது. ஹெம்மிங் பண்ணுற ப்ளவுஸ் மாதிரியே நமக்கு இருக்கும், அது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் எந்த டிசைனும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸுக்கு மேலே தையல் வராமல் போட்டு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் உங்கள் கஸ்டமரும் அதுதான் கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து பேக் பின்னால், அதாவது முதுகுக்கு கீழே தையல் போட போகிறோம். ஏன்னா அந்த தையலும் நமக்கு வெளியே தெரிய போகிறதில்லை, உள்ளே ஸ்டிச் பண்ணி அப்படியே விட போகிறோம். என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க எப்போவுமே, பின்னால் தையலே இல்லை எப்படி தைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தையல் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து அவங்களுக்கு எப்போ தைச்சாலும் பின்னால் தையல் போடுறதே இல்லை. ரொம்ப குழு துணி அந்த மாதிரி மெட்டீரியல் இருந்ததுன்னா தையல் போடுவேன். பொதுவாக அவங்களுக்கு தைக்கும்போது நான் அந்த தையல் போடுறதே இல்லை. இது அவங்களுக்கு தைக்கிற ப்ளவுஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸை நீங்கள் இழுத்தா தான் அந்த லைனிங் வெளியே தெரியுமே தவிர சும்மாலாம் வந்து அந்த லைனிங் தன்னால் வெளியே வராது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள், ப்ளவுஸ் பீஸோட வெளிப்பக்கமும் ஒட்டி வைக்கணும். அந்த லைனிங்கை அந்த வெளிப்பக்கத்தோட பின்பக்கம் கொண்டு போகணும். அதாவது லைனிங்கும் ஒட்டணும், ப்ளவுஸ் துணியும் ஒட்டணும். ஸோ அந்த மாதிரி ஷோல்டரை கரெக்டாக பிடிச்சிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தையலே வெளியே தெரியாது, அழகாக இருக்கும். ப்ளவுஸ் போடும்போது இந்த ஷோல்டரில் அந்த பிசுறு தெரிஞ்சுக்கிட்டு அது அசிங்கமாக இருக்கும்ல, இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த ஷோல்டரும் தைக்கிறேன் பாருங்கள். வெளிப்பக்கம் ஒட்டணும், அதை அப்படியே பின் சைடு கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும். கொஞ்சம் சின்னதாக நகர்ந்தாலும் அது வந்து கரெக்டாக ஈவனாக இல்லாத மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா தையல் வெளியே தெரியாது, ப்ளவுஸும் அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, எதுவுமே தெரியல. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.